அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடுமையான ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அந்த விஷயத்தில் யாராவது தவறு பண்ண வச்சுக்கோங்களேன், அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இல்லை ஆளக்கூடிய கட்சி எதையும் பார்க்காது, உண்மையும் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். நம்பினாதான் உங்களுக்கு சோறுங்கிற மாதிரி நம்பினாதான் நீங்கள் இந்தியாவுடைய குடிமகன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாகிஸ்தானுடைய உளவாளி அப்படின்னு சொல்லி பேசுவதற்கும் வாய்க்கூசாமல் வாய்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நாளையோட, அதாவது புதன்கிழமையோட மாலை 6 மணிக்கு பிறகு யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை தான். தேர்தல் தான் ஒரு வெள்ளிக்கிழமை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை 6 மணிக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திடும். எதுக்காக நிறுத்தணும்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தொடர்ச்சி அவங்க எத்தனை நாள் வரைக்கும் தான் ஒரே நாளில் துட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. கடைசி நாள் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணால் எப்படி துட்டு கொடுப்பாங்க? அவங்களுக்கு ஒரு 1.5 நாள் தேவைப்படுதில்ல. அதற்காண்டி தேர்தல் ஆணையம் ஒரு நேரத்தை ஒதுக்கிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1.5 நாள் உங்களுக்கு டைங்க, 1.5 நாள் மட்டும்தான். இந்த 1.5 நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செத்த கிழவன்லேருந்து நாளைக்கு சாகக்கூடிய கிழவன் வரைக்குமே எல்லாருக்குமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, துட்டை கரெக்டாக கொடுத்துருங்க, இந்த 1.5 நாள் உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துருவாங்க வழக்கம் போல். இப்போ என்ன அதுக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு திரும்பி கொடுத்துருந்தோம், இந்த புதன்கிழமை உங்களுக்கு நாளைக்கு 6 மணியோடு இந்த பிரச்சாரத்துக்கு முடிச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் என்ன நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ரோட்டில் போகக்கூடிய பால் வண்டிக்காரங்க, இந்த காய் வண்டிக்காரங்க, இந்த மீன் இருக்கக்கூடிய போவாங்களா அவங்கள இவங்க முறுக்க நாங்கள் வழிமறித்து இவங்க இருக்கக்கூடிய காசு நாங்கள் பிடிங்கி வச்சுக்கிட்டு அவங்கள நாங்கள் 2 மாதத்துக்கு அலைய விட்டு அவன் இனிமேல் வாழ்க்கையில் வாழவே கூடாத அளவுக்கு சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். நாங்கள் தற்கொலை பண்ணுறக்கூடிய நிலைமைக்கு விட்டுறோன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேமோடு ரெடியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீடியோ ஒரு ஃபோன்லேருந்து காசு கொடுத்துட்டு இருப்பான் வாக்குக்கு. எங்கே காசு கொடுக்காங்க வாங்கன்னு சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க நீங்கள், நாங்கள் தடுக்கிற மாதிரி தடுப்போம், நீங்கள் என்ன புதுசுங்க வீடியோலாம் எடுத்து கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்றீங்க, எங்களுக்கு வேறு வேலை இருக்குங்க, நாங்கள் 4 பேர் குடியை கெடுக்க வேண்டியது இருக்குங்க, நல்லா இருக்கிறவன் உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை கெடுத்து அவன் குடும்பத்தை நாசமாக்குவதற்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் எங்களை போய் கூப்பிட்டுருக்கீங்க, நீங்கள் நல்லா நினச்சிட்டீங்க எங்களை அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு படிக்கு மேலே பிரித்து தேர்தல் ஆணையம் என்னென்னா, 6 மணிக்கு பிறகு, நாளைக்கு 6 மணிக்கு பிறகு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஒரு சின்னம் சார்ந்தோ இல்லை உங்களுடைய பகிரக்கூடிய வாட்ஸ்அப்பு, முகநூல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், எக்ஸ்தளத்தில் ஏதாவது கட்சிக்கு நீங்கள் இணையதளத்தில் பரப்புரை செய்தீங்கன்னா 2 ஆண்டு உங்களுக்கு சிறை போட்டுருவாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸருங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காமெடி பீஸ் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. எதற்காண்டு 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது, ஏன் இணையதளத்தில் பரப்புறதுக்கு இவங்க பயப்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது புது ரூல்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இது மிகைப்படுத்திருக்கான சொல்லோ இல்லை எக்ஸ்ட்ராவை நம்ம இல்லைங்க, என்னங்க நீங்கள் இந்த சட்டத்துக்கு நாம் என்னங்க சம்மந்தம் அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். உண்மையிலே இது தப்பு கிடையாதுங்க. நீங்கள் நாங்கள் எக்ஸ்ட்ரா கற்பனை பண்ணுற கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த கற்பனைக்கு விளக்கத்தை கொஞ்சம் கொடுக்குறோம், பார்த்துட்டு தெளிவடைஞ்சு வீடியோ முடிச்சுட்டு போங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் எப்போ கொடுக்கப்படுதுன்னா 15 நாளைக்கு முன்ன குட்டி தான், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்ன குட்டி தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த புதிய சின்னம் கொடுக்கப்படுது. அப்போது கொடுக்கப்படும் போது அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் கூட இருக்கக்கூடிய இணையதள பாஸ்டரை வச்சு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னாங்க. சொன்ன அன்றைக்கே சீமானின் சின்ன மொழி வாங்கின்ற ஹேஷ்டேக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக இருந்தது. சொன்ன அன்னைக்கு சொன்னதை நிரூபித்து காமிச்சிச்சு நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை. அப்போது பொதுமக்கள்கிட்ட களத்தில், இணையதளத்தை தாண்டி களத்தில் நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மணி இரவு 12:40. எத்தனை மணி? 12:40. வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 11:45 தான் வீட்டுக்கு வந்தோம். அவள் நேரம் நம்ம ஊர் பிரச்சாரத்துக்கு போய் தள்ளி போயிட்டவங்க, தள்ளி நம்ம இன்றைக்கி மதியம் வந்திருந்தாங்க நம்ம ஊருக்கு. அதனால் நம்ம பல ஊருக்கு பல கிலோமீட்டர் தாண்டி எங்கள் தொகுதியெலாம் பார்த்துச்சுக்கோங்களேன், தென்காசி தொகுதியில் ரொம்ப சபிக்கப்பட்ட தொகுதி. எப்போதுமே இங்கேருந்து எங்கள் திருநெல்வேலிக்கே போயிடலாம், அவ்வளோ தூரத்துக்கு எங்கள் தொகுதி கிடக்கு, கடைசி எண்டு வரைக்கும் கிடக்கு. அங்கே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு 11:45 தான் வீட்டுக்கே வந்திருக்கிறோம். வந்தது பிறகு இந்த தகவலை பார்க்குறோம். நம்ம எல்லாருடைய மனம் எந்த மாதிரி இருந்துச்சு, சரி நாளை ஒரு நாள் வேலை பார்த்து முடிச்சுட்டு
நாளிலேருந்து இணையதளத்தில் உங்கள் ஃபேஸ்புக் உங்கள் வாட்ஸ்அப்பில் முழுக்க செய்தியை பரப்போம், நண்பர்கிட்ட போய் செய்தியை கடத்துவோம் அப்படின்னு நிறைய செய்திகளை எல்லாருமே தயாரிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதான் உண்மை. இப்போ என்னென்னா இதை அப்படி பரப்பக்கூடாதம்மா. பரப்புனா திமுக கொட்டை வெளியே தெரிஞ்சிடும், பரப்புனா பிஜேபி கொட்டை வெளியே தெரிஞ்சிடும். ஆடு அண்ணாமலையை ஆம்லேட் போட்டு ஆஃபாயில் வச்சு பிரியாணி வச்சுருவாங்க. நான் ஆட்டை சொல்கிறேங்க, நீங்கள் வேறு நினச்சிக்கிறாங்க. ஆட்டை தூக்கி போட்டுருவாங்க என்ன நினச்சிக்கிட்டு இணையதளத்தில் தமிழ்நாட்டில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றதுக்கு நீங்கள் யாரை கட்டால் சொல்லுங்கள். திமுக கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க, ஆமாங்க நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க, ஆமாங்க 2 ரூபா செஞ்சு நாங்களே சொல்கிறேங்க நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்க ஒத்துக்கிடுவாங்க. அப்போது நம்ம இணையதளத்தில் ஒரு செய்திகளை பகிரணும்னு நினச்சால் கூட பகிர முடியாது. இந்த தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை கண்டு பயம்தான். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு மிக முதன்மையான காரணமே இந்த இணையதளம் மட்டும்தான். நமக்கென்று பெரிய ஊடகங்கள் கிடையாது, நமக்கென்று பெரிய செய்தி நிறுவனங்கள் கிடையாது, நமக்கென்று செய்தி தாள்கள் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஒரு ஃபேஸ்புக், அதில் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு எக்ஸ்தலம், இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஊடகம். எல்லாருமே ஊடகவியலாளர் தான். இதில் எல்லாருமே நெறியாளர் தான். எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த கேள்வியை கடைசி 1.5 நாளில் எப்படியாச்சும் இவங்க கொண்டு போய் சேர்த்து மக்கள் மனசை குலைச்சி விட்டுருவாங்க. அடுத்தடுத்து மக்கள்கிட்ட கேள்வி கட்டி சீமானனை பேசக்கூடிய விஷயங்களை கட் பண்ணி வச்சு ஒட்டுமொத்தமாக பரப்பி இந்த சங்கி கட்சிக்கு விழக்கூடிய வாக்காக இருக்கலாம், இல்லை அதிமுக விழக்கூடிய வாக்காக இருக்கலாம், திமுக விழக்கூடிய வாக்காக இருக்கலாம். அந்த வாக்குகளை முழுக்கவே இவங்க பக்கம் திருப்பிடுவாங்க. அப்போ இது இங்கே இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலைக்கு பெரிய கஷ்டமாகிடும். ஏன் பாஜக கஷ்டமாகுது? தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக 3ஆவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்போ இந்த இடத்த நம்ம எப்படியாவது அப்புறப்படுத்தணும், எப்படியாவது 3ஆவது இடத்துக்காவது வந்துடலாமான்னு சொல்லி சங்கி கட்சிகள் ஒட்டுமொத்த பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை போக்கணும்னா இவங்க இணையதளத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா. ஒரு பக்கம் சின்னத்தை முடக்கினாங்க. சரி, சின்னத்தை தான் முடக்கினீங்க, என்னத்தை முடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சின்னம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கொண்டு போய் சேர்த்துறோம். அதை இணையதளத்தில் பார்த்த தேர்தல் அதிகாரிகள் கதறிட்டாங்க. 40 வேட்பாளரும் அப்படி சூறாவளி பிரச்சாரம், 40 வேட்பாளரும் பயங்கரமான பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்துட்டார். வேறு எந்த தலைவரும் போலங்க, எங்கள் அண்ணன் போயிருக்காருங்க. எந்த தலைவரும் தமிழ்நாடு முழுக்க போகலை. எங்கள் அண்ணன் சீமானவர்கள் 40 தொகுதிகளையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பயணம் தொடங்கி அதை வெற்றியாக முடிச்சிட்டார். அந்த பயணத்தையும் முடிச்சிட்டார். அப்போ என்னென்னா இந்த சின்ன எல்லா பக்கம் கொண்டு போய் இவங்க எப்படி சேர்ப்பாங்க போய் சேர்த்துட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்தது வெற்றி தான். இந்த வெற்றியை இவங்ககிட்ட எப்படி பறிக்கலாம்? இணையதளத்தை முடக்கிடுவோம். இணையதளத்தை முடக்கிட்டோம்னா இவங்க எப்படி பரப்புவீங்க? அதை அந்த வடிவேல் படத்தில் சீப்பு இருக்கலாம், சீப்பு மாப்பிள்ளை, என்னது சீப்பு மாப்பிள்ளை, சீப்பு இல்லைன்னா எப்படி தலை சீவர் எப்படி கல்யாணம் பண்ணுவார்? அந்த மாதிரி மூக்கு புடப்பாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்துக்கு திடீர்னு யோசனை 2 மணி நேரம், அதாவது 6 மணிக்கு பிறகு நீங்கள் செய்தியை பகிர்ந்தீங்கன்னா 2 ஆண்டு உங்களுக்கு அங்கே சிறை தண்டனை கொடுத்துருவாங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸருங்கன்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்கவே நாம் தமிழர் கட்சியை டாமினேட் பண்ணணும். நாம் தமிழர் கட்சி இணையதளத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை உடைக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சின்ன கற்பனை பண்ணுங்களேன். அதிமுக இணையதளத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங் நீங்களே சொல்லுங்களேன். இணையதளத்தை பார்க்கக்கூடியவங்க அதிமுகன்ற ஒரு யூடியூபர், அதிமுக யூடியூப் சேனல் சவுக்கு சங்க சாக்காங்க, அவன் புரோக்கர் பையன், அவன் இங்கேயும் காசு அங்கேயும் காசு, அவன் கஞ்சா கொடி கவனிச்சாக்காதீங்க. அதிமுகன்ற ஒரு சேனல் எதுவும் கிடையாது. பிஜேபிக்கு சேனல் இருக்குது. அவன் எப்படி வேலை பார்க்குறான்? 2 ரூபா டெய்லி பேட்டா போட்டால் மட்டும் தான் 2 ரூபா சொல்லுங்க. அது அதிகம் அவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன். 2 ரூபா பேட்டா போட்டால் வேலை பார்ப்பான். இன்னொரு பக்கத்தில் 200 ரூபா ஊப்பிக்க. யூடியூப்பில் எவ்வளோ ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, அறிவாலயத்திலேருந்து 200 ரூபா வரக்கூடிய மொய்ப்பணம் தான் அவங்களுக்கு அன்றைக்கி வாழ்க்கை பொழுதே முடியும். அதான் அவங்களுக்கு யதார்த்தம். அப்போ அவங்க அந்த நிலைமை போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பேசுகிறோம்னா, நம்ம கட்சி சார்ந்து பேசுகிறோம்னா, நம்ம உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் இந்த மைக்கட்சி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கருத்துக்களை நேரடியாக மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். எத்தனை யூடியூப் நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்கள். நமக்கே தெரியல
திடீர்னு மொத்தம் சேனல் வருதுன்னா நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கே அதுக்கு பிறகு தான் தெரியுது. பார்த்தா இதெல்லாம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட பெரிய ஐடிவிங்க பெரிதளவில் இருக்குது. எல்லாருமே ஐடிவிங்க. ஐடிவிங்க பொறுப்பாளர் மட்டும் கிடையாது. இங்கே மொபைல்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாலும் ஐடிவிங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை முடக்கணுங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு இந்த தேர்தல் ஆணையம் 2 ஆண்டு சிறைங்க சிறை வைங்க. அவ்வளோதானே. எத்தனை பேர் சிறை வச்சுருவீங்க? நீதிமன்றம் கேட்டுச்சுலா தேர்தல் முன்னக்கூட்டி நீங்கள் சிறை வைக்க போகிறதா எத்தனை யூடியூப்பர் சிறை பண்ணி கட்டிச்சலாம் சாட்டை திரும்புகிறவர்களுக்கு அதே தான். நீங்கள் எத்தனை பேர் சிறைப்படுத்துவீங்க? அப்படி எத்தனை பேர் சிறைப்படுத்த முடியும் உங்களால்? எல்லாருமே பரப்ப தான் செய்வாங்க. இந்த பம்பாத்து இந்த பரப்பனா கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வடநாட்டில் வச்சுக்கோங்க. அங்கே வேணால் சொல்லுங்கள். இங்கே செல்லுபடி ஆகாது. இணையதளத்தில் பரப்பக்கூடியவங்க பரப்ப தான் செய்வாங்க. அவங்களுக்கு கருத்துக்கள் எடுத்து வைக்க தான் செய்வாங்க. இது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமையை இந்திய தேர்தல் ஆணையம் எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அவ்வளோதான். நீங்கள் களத்தில் பரப்பதை வேணால் தடுக்கலாம். ஆனால் காசு கொடுக்கும்போது தடுத்துலாங்க. எந்த காரணம் தான் கொண்டு சரிங்களா? வேலூரில் காசு கொடுத்துட்ருக்காங்க, மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். கோயம்புத்தூரில் கையும் கிழமை பிடிச்சிட்டு இருக்காங்க. கேட்க துப்பு இல்லை இந்த தேர்தல் ஆணையத்துக்கு. இப்போ இங்கே இணையதளத்துக்கு நிற்கி வேறு வேலை இருந்தால் பாருங்கள். அடுத்த வருஷமாவது 2026 தேர்தல் வரும்போது நேர்மையாக இருங்க. பறக்கும் படை, குதிரைப்படை, யானைப்படைன்னு இல்லாமல் மக்கள் படையாக மக்களுக்கு துணையாக இருங்க. மக்கள்கிட்ட உண்மையிலே ஓட்டுக்கு காசு கொடுப்போம் தெரியுமா? அந்த அயோக்கிய பையில் அந்த புறக்கிற பேரை பிடிங்க. வழிப்பறி பண்ணுற மாதிரிங்க ரோட்டில் போகக்கூடியவங்கள அப்பாவி மக்களை பிடிச்சி அவன் வாயிலே வயிற்றிலே அடித்து அவன் குடும்பத்தை கெடுக்காதீங்க. குடும்பத்தை கெடுப்பதற்கென்ற ஒரு தேர்தல் அதிகாரியை வச்சுக்கிட்டு அவர்களுடைய சாபத்தை விழாதீங்க. தான் இந்த தேர்தல் சொல்லக்கூடியது. மீண்டும் அடுத்தது ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நாளை நமது எல்லாமே வெற்றி நமக்கு தான். நன்றி, வணக்கம்.